உலகத்தில் நல்லவர்களை இறைவன் தன்னிடம் சீக்கிரமாகவே அழைத்து கொண்டு விட்டார். அது இறைமகன் இயேசுவாகட்டும், மாவீரன் அலெக்சாண்டர் ஆகட்டும், சுவாமி விவேகானந்தர் ஆகட்டும், மகாகவி பாரதியார் ஆகட்டும், இந்த வரிசையில் வர்றவங்க தான் அற்புத குரல்வளம் படைத்த, அபூர்வ குரல்வளம் படைத்த பின்னணி பாடகி சுவர்ணலதா அவர்கள். சுவர்ணலதா அவர்களை 2010 டிசம்பர் 12ஆம் தேதி இறைவன் தன்னிடம் அழைத்து கொண்டு விட்டார். இவர் பிறந்தது 1973 ஏப்ரல் 29ஆம் தேதி பாலக்காட்டில் பிறந்தார். அவருடைய பிறந்த நாளை ரசிகர்கள், உலகம் முழுவதும் உள்ள அவருடைய ரசிகர்கள் கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றார்கள். அவருக்குத்தான் மரணம், அவருடைய குரலுக்கு இல்லை என்று அவருடைய ரசிகர்கள் நிரூபித்து வருகிறார்கள். போராளி பொன்னுத்தாய் என்ற பாடலை பாடி இந்திய தேசிய விருதை வாங்கியவர் அவர். என்னுள்ளே இந்த பாட்டையும் பாடியவர் அவர்தான். அடி ராக்கம்மா கையத்தட்டு இந்த பாடலை பாடியவர் பின்னணி பாடகி சுவர்ணலதா அவர்கள். மாசு ஆளான பொண்ணு இந்த பாடலையும் பாடியவர் அவர்தான். மாலையில் யாரோ மனதோடு பேச என்ற பாட்டை கேட்டு கிறங்காதவர்கள் யாருமே இல்லை. அந்த பாட்டு இன்றும் பல பேரை மயக்கி உள்ளது. அந்த மயக்கத்திலிருந்து யாரும் இன்னும் எழவில்லை. உனக்கு மரணமில்லை, காற்று வீசும் திசையெங்கும் நீ எங்களுடனே இருக்கிறாய்.